அவசர செய்திகள் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சின்ன விஷயம் கிடைச்சதுன்னா போதும், அதை மக்கள் சோசியல் மீடியால போட்டு எல்லாரையும் பயமுறுத்தி சமீப காலங்கள நம்ம பார்க்குற இந்த ராசி பலன் மாதிரியே தாங்க. கொஞ்சமா இருக்கிறத கூட சொல்லி 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 பயமுறுத்துற மாதிரி இந்த விஷயத்திலயும் இப்ப மக்கள் மிகப்பெரிய பேனிக்கு உள்ளாயிருக்காங்க. இப்ப நான் வரும்போது பார்த்தேன், எல்லா பெட்ரோல் பங்குமே அவ்வளோ கூட்டம் நிரம்பி வழியுது. நாமளாவே யோசிச்சு பாருங்க, இந்த வெயில் காலத்துல நம்ம டேங்க் ஃபில் பண்ணி வைக்கிறது எவ்வளவு ஆபத்தான ஒரு விஷயம். இந்த நேரத்துல இந்த மாதிரி போய் எல்லாரும் அவங்க வண்டிகள்ல பெட்ரோலை நிரப்பிக்கிறதோ டீசல் நிரப்பிக்கிறதோ அவ்வளவு நல்ல விஷயமா? இன்னொன்னு ஒரு விஷயம் நான் பார்த்தேன், என்னால அதுதான் தாங்க முடியல. இங்க பாருங்க, ஒருத்தர் அவரோட வாட்டர் கேன் கொண்டு வந்து அதுல ஃபுல்லா பெட்ரோலை ஃபில் பண்ணிட்டு இருக்காரு. இது முதல்ல பெட்ரோல் பங்க் கொடுக்கறது ஒரு மிகப்பெரிய தவறு. அடுத்தது இந்த மாதிரி வாங்கிட்டு போய் வைக்கிறது எவ்வளவு ஆபத்தான ஒரு விஷயம் சொல்லுங்க. இந்த மாதிரி விஷயங்களை தயவு செய்து யாரா இருந்தாலும் செய்யாதீங்க. எங்க நடந்தாலும் இது மாதிரி விஷயங்களை தட்டி கேளுங்க, உடனே எடுத்து சோசியல் மீடியால போட்டு விடுங்க. இதுதான் நீங்க பரப்ப வேண்டிய விஷயம். யாராவது ஒட்டுக்கா ட்ரெஸ் போட்டுட்டு வந்தா அதை போட்டு பிரபலப்படுத்துறது இல்லை. இப்பவுமே நான் இந்த சோசியல் மீடியா போய் பாக்குறேன், இன்னமும் அந்த மாதிரி விஷயங்கள் தான் பிரபலமா பேசப்படுதே தவிர இவ்வளவு மக்கள் பாதிப்புக்கு உள்ளாயிட்டு இருக்காங்க. எல்லாம் பயந்து போய் நமக்கு சிலிண்டர் கிடைக்காது, நம்ம என்ன பண்றது, உடனே புக் பண்ணுங்கன்னு இப்போ கால் பண்ற யாருக்குமே லைன் கிடைக்கல அப்படின்னா எல்லாரும் ஒரே நேரத்துல கால் பண்ணா எப்படிங்க கிடைக்கும்? இல்ல அத்தனை பேருக்கும் ஒரே டைம்ல எப்படிதான் அவங்க சப்ளை பண்ணுவாங்க சொல்லுங்க. இப்ப அடுத்த நியூஸ் ஒண்ணு வந்திருக்கு. அது என்னன்னா, வளைகுடா நாடுகள்ல இருந்து நமக்கு அந்த கச்சா எண்ணெய் நம்ம எரிவாயுலாம் வருது இல்லையா, அது தடை பண்ணிருக்காங்க இந்த ஈரான் அந்த போர்னால அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ வளைகுடா நாடுகள்ல இருந்து அந்த ஹோமஸ் நீரிணையை கடக்கிறதுக்கு ஈரான் அனுமதி கொடுத்தாச்சு. ஆனா ஈரான் அமைச்சர் அராக்சியுடன் நம்ம அமைச்சர் ஜெய்சங்கர் நடத்திய பேச்சுவார்த்தையின் பின்னால இந்த அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் ஹோமஸ் நீரிணையை கடக்கிறதுக்கு அமெரிக்கா, இஸ்ரேல், ஐரோப்பா கப்பல்களுக்கு மட்டும்தான் தடை விதிக்கிறாங்க. பட் இந்தியாவுக்கு கிடையாது. நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே கிடைச்சிரும். இது எல்லாமே ஒரு கொஞ்ச காலத்துக்கு மட்டும்தான். சோ இந்த நேரத்துல நமக்கு என்ன அத்தியாவசியமா தேவையோ அதை மட்டுமே நம்ம வச்சுக்கிட்டோம்னா பிரச்சனையே இல்லை. இப்ப எங்க மேனேஜர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, பாவம் 5000 ரூபாய் ஒரு சிலிண்டர் விற்கிறாங்கன்னு, இதுதான் நேரம்னு சொல்லி பாத்தீங்களா எப்படி எல்லாம் பண்றாங்கன்னு. சோ மக்கள் விழிப்புணர்வோட இல்லைன்னா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கடந்து வர முடியாது. முக்கியமா சோசியல் மீடியால இந்த விஷயங்களை நல்ல விதமா நீங்க பேசுங்க. மேலும் மேலும் பயமுறுத்தி மக்களை வயத்துக்குள்ள தள்ளாதீங்க. இந்த எல்லா பெட்ரோல் பங்க்லயும் இப்படி கூட்டமா போய் விழுறது கண்டிப்பா வெயில் காலத்துல நல்லது கிடையாதுங்க. இது மேலும் ஒரு ஆபத்தை நமக்கு விளைவிக்கும். சோ விழிப்புணர்வோட இருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தேர்தல் வரப்போது. இந்த நேரத்துல மக்கள் இவ்வளவு அவதிப்படுறதுக்கு எந்த கட்சியுமே விட மாட்டாங்க. முக்கியமா ஆளுங்கட்சி அப்படி விடவே மாட்டாங்க. ஏன்னா அது அவங்க ஆட்சியை பாதிக்கும். அடுத்து வரப்போற தேர்தல்ல ரிஃப்ளெக்ட் ஆகுங்கிறதுனால சோ தைரியமா இருங்க.